இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஒயிட் டெத். மெக்சிகோவில் சொல்லப்பட்டு வர ரொம்ப ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் ஒயிட் டெத். இதை லா மோட்டோ பிளாங்கோ அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இதுக்கு ஒரு ஆரிஜின் ஸ்டோரியும் நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு பேஸ் ஸ்டோரியும் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த பேஸ் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு பர்சன் சோகமாக உட்காந்துட்டே இருக்காரு. கூட இருக்கவங்கலாம் யாரோ ஒரு அட்டெண்டர் போல பேஷண்ட் சீரியஸாக இருக்காங்க, அதனால இவர் ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவர் பயங்கரமாக கதறி அழுகுறாரு. ஒரு சில பேர் கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக அவர் ஆன்சர் பண்ணாமல் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே எங்களால் சால்வ் பண்ண முடியும், நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கவே, அதுக்கு அவர் லா மோட்டோ பிளாங்கோ அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பயங்கரமாக துரத்துது, கண்டிப்பாக என்ன கொன்னுடும், என் சிஸ்டரையும் அது நேற்று தான் கொல்லிச்சு, இன்னைக்கு என்ன அது சர்ச் பண்ணிட்டு இருக்கு, நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக அழுகுறாரு. கூட இருந்தவங்களுக்கு யார் அந்த பொண்ணு, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. அதுதான் இந்த லா மோட்டோ பிளாங்கோக்கு சொல்லப்படுற ஆரிஜின் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை கேட்ட எல்லாருமே இப்போ உயிரோட இல்லையா, அதாவது ஸ்டோரி கேட்ட எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டோரி சொன்னவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவர் ஸ்டோரி சொல்லி முடித்தவொடனே அங்கே இருந்தவங்க யாருமே நம்பலையாம். எல்லாருமே அவரை நீ பொய் சொல்கிற அப்படின்னு பயங்கரமாக திட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அவர் அலறிட்டே ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டே அவர் இறந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அவரு அப்படி என்ன ஸ்டோரி சொன்னாரு, அதை கேட்டு ஏன் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இளம் பெண் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க தாத்தா பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விபரீதமான முடிவை எடுத்து இறந்தும் போயிடுறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பாடி எடுத்து அந்த ஊர் மக்களே இறுதி சடங்கையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்ளம் அந்த ஊரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் பல மர்மமான இறப்புகள்லாம் நடந்து வந்துட்டே இருக்கு. இது எதனால் நடக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபத்தையும் விட்டு இறந்துருக்கா. என்னை பற்றி யார் பேசினாலும் அவங்கள நான் ஆவியாக வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னும், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு தடயமே இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிட்டு அவங்க இறந்துருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. அதாவது அந்த பொண்ணை பற்றி யார் பேசுகிறாங்களோ, நல்ல விஷயமா பேசினாலும் சரி, காசிப் பண்ணாலும் சரி, யார் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது அந்த பொண்ணை பற்றி பேசினா அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டி அந்த ஆவி அவங்கள கொன்னுடணும் சொல்லப்படுது. இதுதான் லா மோட்டோ பிளாங்கோ அப்படின்னு சொல்லப்படுற அர்பன் லெஜெண்டோட ஆரிஜின் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்த அந்த ஒரு பர்சனும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுனால தான் அவங்க எல்லாருமே இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஸ்டோரி சொன்னவரும் இறந்து போயிருக்காரு. இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.